26வது गद्यभागम् एतेषां वर्षमर्यादा गिरयः नद्यः च सप्त सप्त एव ईशानः उरुशृङ्गः बलभद्रः शतकेसरः सहस्रस्रोतः देवपालः महानसः इति अनगा आयुर्धा उभयस्पृष्टिः अपराजिता पंचपदी सहस्रश्रुतिः निजधृतिः इति एतेषां वर्षमर्यादा गिरयो नद्यश्च सप्त सप्तैव ईशान उरुशृङ्गो बलभद्र शतकेसर सहस्र स्रोतो देवपालो महानस इति अनगायुर्धा उभयस्पृष्टिरपराजिता पंचपदी सहस्रश्रुतिर्निजधृतिरिति एतेषां वर्षमर्यादा गिरयो नद्यश्च सप्त सप्तैव ईशान उरुशृङ्गो बलभद्र शतकेसर सहस्रस्रोतो देवपालो महानस इति अनगायुर्धा उभयस्पृष्टिरपराजिता पंचपदी सहस्रश्रुतिर्निजधृतिरिति ईशानं उरुशृङ्गं बलभद्रं शतकेसरं सहस्रस्रोतं देवपालं महानसम இப்படி இருக்கிற 7 பர்வதங்களும் அனகா ஆயுர்தா உபயஸ்பிருஷ்டி அபராஜிதா பஞ்சபதி சஹஸ்ரஸ்ருதி நிஜதிருதி இப்படி இருக்கிற 7 நதிகளும் அங்க ஸ்திதி பண்ணுறது. ஏதேஷாம் ஷாகத்தீபில 7 உபபூகண்டங்களுக்கு വർഷമര്യാദ ഗിരയഹ അതിർത്തിയായിട്ട് ബോർഡറായിട്ട് ഓരോ വർഷத்துக்கும் ഓരോ ഉപഭൂഖണ്ഡத்துக்கும் പർവ്വതങ്ങൾ இருக்கு. நத்யஹாச நதிகளும் பர்வதங்களும் இருக்கு நதிகளும் இருக்கு. சப்த சப்த ஏவ 7 மலைகளும் 7 நதிகளும் அங்கே இருக்கு. ஈசானன் உருசுருங்கன் பலபத்ரன் சதகேசரன் சஹஸ்ரஸ்ரோதன் தேவபாலன் மகானசன் இது இப்படின்னு பர்வதங்களும் அனகா ஆயுர்தா உபயஸ்பிருஷ்டி அபராஜிதா பஞ்சபதி சஹஸ்ரஸ்ருதிகி நிஜதிருதிகி இது இப்படி இருக்கிற நதிகளும் அங்க இருக்கு. 27வது ஸ்லோகம். தத்வர்ஷ புருஷா ऋदव्रत सत्यव्रत दानव्रत अनुव्रत नामानः भगवन्तं वायु आत्मगं प्राणायाम विदूत रजः तमसः परमसमाधिना यजन्ते तद्वर्ष पुरुषा ऋतव्रत सत्यव्रत दानव्रतानुव्रत नामानो भगवन्तं वायुआत्मकं प्राणायाम विदूत रजस्तमस परमसमाधिना यजन्ते. ऋतव्रतन सत्यव्रतन தானவிரதன் அனுவிரதன் ஒரு சில புக்கில் ரிட்சவிரதன் அப்படின்னும் அஜவிரதன் அப்படின்னும் இருக்கு. இப்படி இருக்கிற 4 வர்ணத்தில் இருக்கிறவா இங்க அதிவசிக்கிறா. ரிதவிரதன் ஒரு சில புக்கில் ரிட்சவிரதன் ரிஷவிரதன், சத்யவிரதன் தானவிரதன் அனுவிரதன் ஒரு சில புக்கில் அஜவிரதன். இப்படி இருக்கிற 4 வர்ணத்தில் இருக்கிறவா இங்க அதிவசிக்கிறா.
பிராணாயாமத்தால ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் இல்லாம பண்ணின அவ பகவான் பரபிரமத்தை வாயு ஸ்வரூபனாயிட்டு பார்த்துட்டு இனி வரும் ஸ்லோகங்களால பஜிக்கிறார். தது சாகத்வீபில வர்ஷா அந்த 7 உபபூகண்டங்களில புருஷா அதிபதிகள் அங்க இருக்கிற ஜனங்களோடு கூடிட்டு பிராணாயாமத்தால விதூதா இல்லாம பண்ணின ரஜஹா தமசஹா ரஜோகுண தமோ குணங்களோடு பவர இல்லாம பண்ணின அங்க இருக்கிற ஜனங்கள் அவ ஆரெல்லாமாக்கும் அதனோட அதிபதிகள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ரிதவிரதன், சத்தியவிரதன், தானவிரதன், அனுவிரதன் இப்படி இருக்கிற 4 நாமங்கள் இருக்கு. அங்க இருக்கிற தலைவர்களுக்கு 4 டைப்பு வர்ணத்துல இருக்கிறவா அங்க இருக்கா. பரம சமாதினா டோப்பு மோஸ்ட் சமாதி யோகத்தால, அதானது அஷ்டாங்க யோகத்தால கிடைச்ச அந்த சமாதி அவஸ்தையில வாயு ஆத்மகம் வாயு ஸ்வரூபனான பகவந்தம் பரம்பொருள யஜந்தே அவா சேவிக்கிறா. 28வது கத்திய பாகம். வாயு ஸ்வரூபனாயிட்டு பரம்பொருளை பார்த்து அங்க இருக்கிறவா ஸ்துதிக்கிறதையாக்குமே இங்க நம்ம பார்க்கிறோம். அந்தஹா பிரவிஷ்ய பூதானி யஹ விபர்த்தி ஆத்மகேதுபிஹி அந்தர்யாமி ஈஸ்வரஹ சாட்சாத் பாது நஹ யத்வசே ஸ்புடம். அந்த பிரவிஷ்ய பூதானி யோ பிபர்த்யாத்மகேதுபிஹி அந்தர்யாமீஸ்வர சாட்சாத் பாதுனோ யத்வசே ஸ்புடம். அந்த பிரவிஷ்ய பூதானி யோ பிபர்த்யாத்மகேதுபிஹி அந்தர்யாமீஸ்வர சாட்சாத் பாதுனோ யத்வசே ஸ்புடம். சர்வவோடும் உள்ள பிரவேசனம் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அந்தர்யாமியாயிட்டு இருக்கிற சாட்சி ரூபத்தில் இருக்கிற வாயுதேவா எங்களை ரட்சிக்கணுமே இப்படின்னாக்கும் அவ பிரார்த்தனை பண்ணினா. யஹா வாயு ஸ்வரூபனான பரம்பொருளேயான பகவான் அந்தஹா பிரவிஷ்யா எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் பிரவேசனம் பண்ணி ஆத்மகேதுபிகி வாயுவோடு அந்த ஒரு ಛಾಯೆಯಾல வாயுவோடு அடையாளத்தால பூதானி உயிரினங்களை பிபர்த்தி സംരക്ഷിக்கிறேளே. வாயுவுக்கு சலன சுபாவமாக்கும் இருக்கு, அசையற சுபாவம். அதனால பிராணசக்தியால காப்பாத்துறே பகவானே. பிராணசக்தி இல்லை அப்படின்னா நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது ஜடஸ்வரூபம். அந்தர்யாமி ஆயிட்டு எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிற வாயுதேவன் அந்த பிராணசக்தி ஸ்வரூபனாய் இருக்கிற சாட்சால் பிரத்யட்ச தெய்வமாய் இருக்கிற ஈஸ்வரஹா பரம்பொருளே தான். அதுல எந்த டவுட்டும் இல்லை. பஞ்சபூதங்கள் வழியாக்கும் ஈஸ்வர சக்தி அப்படிங்கிறது பிரகடமாகிறது, பிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறது பிரகடமாகிறது. நஹா எங்களை பாது காப்பாத்தனுமே, எத்வசே பரம்பரோடு கண்ட்ரோல்லையாக்குமே நாங்கள் எல்லாரும் இருக்கோம். எது அப்படிங்கிறது இங்க பரம்பொருள், எது வசே பரம்பொருளோடு கண்ட்ரோல்ல ஆக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களையும் கண்ட்ரோல் பண்றது பரம்பொருளாக்குமே. அந்த விஷயம் ஸ்புடம் கிளியராக்கும்.
அதுல எந்த டவுட்டும் இல்லை, வியக்தமாக்கும் அது. 29வது கத்திய பாகம். ஏவம் ஏவ ததிமண்டோதாத் ததிமண்ட உதாத் பரதஹ புஷ்கரதீபஹ ததஹ திகுண ஆயாமஹ சமந்ததஹ உபகல்பித சமானேன ஸ்வாத் உதகேன சமுத்ரேன பஹிஹ ஆவ்ருதஹ யஸ்மின் ப்ருஹத் புஷ்கரம் ஜ்வலனசிகா அமல கனகபத்ர அயுத அயுதம் பகவதஹ கமலாசனஸ்ய அத்யாசனம் பரிகல்பிதம். ஏவமேவ ததிமண்டோதாத் பரத புஷ்கரதீபஸ்ததோ திகுண ஆயாமஹ திகுணாயாம சமந்தத உபகல்பித சமானேன ஸ்வாத் உதகேன ஸ்வாதூதகேன சமுத்ரேன பஹிராவ்ருதோ யஸ்மின் ப்ருஹத் புஷ்கரம் ஜ்வலனசிகாமலகனகபத்ராயுதாயுதம் பகவத கமலாசனஸ்ய அத்யாசனம் பரிகல்பிதம். ஏவமேவ ததிமண்டோதாத் பரதஹ புஷ்கரதீபஸ்ததோ திகுணாயாம சமந்தத உபகல்பித சமானேன ஸ்வாதூதகேன சமுத்ரேன பஹிராவ்ருதோ யஸ்மின் ப்ருஹத் புஷ்கரம் ஜ்வலனசிகாமலகனகபத்ராயுத ஆயுதம் பகவத கமலாசனஸ்யாத்யாசனம் பரிகல்பிதம். ദതിമണ്ഡോദതിക്ക് വെളിയിലായിട്ട് 64 ലക്ഷം യോജന വിസ്താരത്തോടു കൂടിന புஷ்கர தீபம் ஸ்திதி பண்றது. அந்த புஷ்கர தீப சூழ்ந்துண்டு 4 பக்கமும் புனிதமான ஜலம் ரொம்பின சமுத்திரம் ஸ்திதி பண்றது. இந்த தீபில அக்னி மாதிரி ஜொலிக்கிறதும் 10 கோடி சொர்ணதளங்களோடு கூடினதுமான ஒரு பெரிய பூ இருக்கு, மகாபத்மம் இருக்கு. அதனாலேயாக்கும் அந்த தீபுக்கு புஷ்கரம் அப்படின்னு பேர் வந்தது. இந்த பூ அப்படிங்கிறது பகவான் பிரம்மாவோடு ஆவாசஸ்தானமாயிட்டு கல்பிச்சதாக்கும். ஏவம் ஏவ இதுக்கு முன்னாலெல்லாம் சொன்னோமே அதே மாதிரியே தான். ததிமண்டோதாது சாகத்தீபுக்கு சுற்றிலும் இருக்கிற அந்த தயிரால இருக்கிற சமுத்திரம், தயிர் சமுத்திரம், அதனோடு பரதஹா 4 பக்கத்திலையும் வெளியில ததஹா அந்த ததிமண்டோதத்துக்கு அந்த சாகதீபுக்கு சுற்றிலும் இருக்கிற அந்த தயிர் சமுத்திரத்துக்கு 4 பக்கத்திலையும் திகுண டபுள் ஆயாமஹா விஸ்தீர்ணத்துல சமந்ததஹா ஸ்கொயர் வடிவத்துல 4 சுற்றிலையும், அதாவது 32 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணத்துல இருக்கிற அந்த சாகதீபுக்கு சுற்றிலும் தயிர் சமூகம், தயிர் சமுத்திரம் இருக்கே, அதனோடு வெளியிலாயிட்டு அந்த 32ஓடு டபுள், அதாவது 64 லட்சம் யோஜன விஸ்தாரத்துல 64 லட்ச யோஜன விஸ்தீர்ணத்துல புஷ்கர தீபஹா, புஷ்கர தீபு உபகல்பிதஹா ஸ்திதி பண்ணுறது. சமானேன புஷ்கர தீபோடு
அளவில் அந்த 64 லட்சம் யோஜன விஸ்தாரத்தில் சுவாது உதகேன, அதாக்கும் இங்க சுவாதூதகேன ரொம்ப டேஸ்டா இருக்கிற ஜலம் இருக்கிற சமுத்திரேனா, சமுத்திரத்தால. சுவாது அப்படின்னா டேஸ்ட், ரொம்ப டேஸ்ட் வாயில விட்டுண்டா அப்படி இருக்கிற சமுத்திரத்தால பகிஹி அந்த வெளிப்பக்கம் ஆவிருதா சூழ்ந்து நிற்கப்படுறது. யஸ்மின் அந்த புஷ்கர தீபில ஜலனசிகா அக்னியோடு தீஜ்வால மாதிரி அமலா அழுக்கில்லாத்த கனகபத்ரா சொர்ண இலைகள் அயுத அயுதம், அயுதம் ஜனன 10,000, அயுத அயுதம் ஜனன 10,000 × 10,000 அந்த அளவுக்கு இலைகள் இருக்கிற சொர்ண கலர்ல இருக்கிற பிருகது ரொம்ப பெரிய புஷ்கரம் தாமரை இருக்கு. அதனாலேயாக்கும் அவ்வளோ பெரிய தாமரை பூ அங்கே இருக்கு. அதனாலேயாக்கும் புஷ்கர தீபு அப்படிங்கிற பேர் அதுக்கு உண்டாச்சு. பகவதா பகவான் கமலாசனஸ்ய பிரம்மாவோடு தாமரையில உட்கார்ந்து இருக்கிற பகவான் அப்படிங்கிறது பிரம்மாவாக்குமே. அதனாலேயாக்கும் கமலாசனன் அப்படின்னு பிரம்மாவுக்கு பேர் வந்தது. இப்போ பகவதா கமலாசனஸ்ய பிரம்மாவோடு ஆசனம் இருப்பிடம் அதை ஆக்கும் அப்படின்னு, இந்த சொர்ண தாமரை ஆக்கும் அப்படின்னு பரிகல்பிதம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமாக்கும். முப்பதாவது கத்திய பாகம். தது த்வீபமத்யே மானசோத்தர நாம ஏக ஏவ அர்வாஜீன பராஜீன வர்ஷயோஹ மர்யாத அஜலஹ அயுதயோஜனஹ உத்ஸ்ராய ஆயாமஹ யத்ர து சதஸ்ருஷு திச்சு சத்வாரி புராணி லோகபாலானாம் இந்திர ஆதீனாம் யத் உபரிஷ்டாத் சூரியரதஸ்ய மேரும் பரிப்ரமதஹ சம்வத்சர ஆத்மகம் சக்ரம் தேவானாம் அஹோராத்ராப்யாம் பரிப்ரமதி. தத்தீபமத்யே மானசோத்தர நாமைக ஏவார்வாஜீன பராஜீன வர்ஷயோர்மர்யாதாஜலோ அயுதயோஜனோ ஸ்ராயாயாமஹ அயுத யோஜனஹ உத்ஸ்ராய ஆயாமஹ. வர்ஷயோர்மர்யாதாஜலோ அயுதயோஜனோ ஸ்ராயாயாமோ யத்ரது சதஸ்ருஷு திச்சு சத்வாரி புராணி லோகபாலானாம் இந்திராதீனாம் யதுபரிஷ்டாத் சூரியரதஸ்ய மேரும் பரிப்ரமதா சம்வத்சராத்மகம் சக்ரம் தேவானாம் அஹோராத்ராப்யாம் பரிப்ரமதி. தத்தீபமத்யே மானசோத்தர நாமைக ஏவார்வாஜீன பராஜீன வர்ஷயோர்மர்யாதாஜலோ யுதயோஜனோ ஸ்ராயாயாமோ யத்ர து சதஸ்ருஷு திச்சு சத்வாரி புராணி லோகபாலானாம் இந்திராதீனாம் யதுபரிஷ்டாத் சூரியரதஸ்ய மேரும் பரிப்ரமத சம்வத்சராத்மகம் சக்ரம் தேவானாம் அஹோராத்ராப்யாம் பரிப்ரமதி.
இந்த தீபோடு மத்திய பாகத்தில் இருக்கிற 10,000 யோஜனை ஒசரம் இருக்கிற மானசோத்தர பர்வதம். அந்த தீப ரெண்டாயிட்டு டிவைடு பண்ணின மாதிரி, ரெண்டாயி செப்பரேட் பண்ணின மாதிரி ஸ்திதி பண்ணுறது. இந்திரன் தொடங்கின லோகபாலர்களோடு அஷ்டதிக் பாலகர்களோடு 4 புறங்களாக்கும். ഇതിനോട് 4 ഭാഗത്തിലായിട്ട് സ്ഥിതി പண்றது. മാനസോത്തര പർവ്വതത്തോട് മേൽപ്പക്കത്തിലെ മേരു പർവ്വതത്തെ പ്രദക്ഷിണം വയ്க்கிற சூரியரதத்தோடு சம்வத்சராத்மகமாயிருக்கிற சக்கரம் தேவர்களோடு தினராத்திரங்களை செப்பரேட் பண்ணிட்டு சுட்டி கறங்கிறது. தது புஷ்கரம் அப்படின்னு பேர் இருக்கிற தீப மத்தியே, தீபத்தோடு தீபோடு நடுவில் மானச உத்தர நாம, மானசோத்தரம் அப்படின்னு பேர் இருக்கிற ஏக ஏவா ஒரே ஒரு பர்வதம் இருக்கு. நம்ம பார்த்துட்டு வர வருஷங்களிലെല്ലാം എത്ര നദികൾ இருக்கோ அத்தனையும் பர்வதங்கள் இருக்கு அப்படின்னாக்குமே பார்த்தோம். 7 நதிகள் இருந்தா 7 பர்வதங்கள் இருக்கு. ஆனா இங்க ஒரே ஒரு பர்வதம் மட்டும்தான் இருக்கு. அர்வாஜீன வருஷம் அப்படின்னும் பராஜீன வருஷம் அப்படின்னும் വർഷയോഹോ 2 വർഷങ്ങൾക്കും മര്യാദ അജലഹ ബോർഡർ പർവ്വതം ആയിട്ട് അയുധയോജനഹ 10,000 യോജனை ഉത്സ്രായ ആയാമഹ 10,000 യോജனை உத்ஸ்ராயாமஹ உயர்ந்து நிற்கிறது. அப்படி விஸ்தீர்ணமா உயர்ந்து நிற்கிறது. 10,000 யோஜனை ஆயாமஹா விஸ்தீர்ணத்தில் நிற்கிறது. அந்த ஒரே ஒரு பர்வதம் அவ்வளோ பெருசாக்கும். புஷ்கர தீபில் 2 வருஷங்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த 2 வருஷங்கள் அர்வாஜீன வருஷம் பராஜீன வருஷம். அதுக்கு 2க்கும் நடுவில் ஆயிட்டு நிற்கிறது, பார்டர் ஆயிட்டு நிற்கிறது. மானசோத்தர பர்வதம் நிற்கிறது. எத்ராது அங்கேயாகட்டும் சதஸ்ருஷு 4 ഭാഗത്തിലെയും இருக்கிற ദിച്ചു டைரக்ஷன்களில இந்திர ஆதீனாம் இந்திரன் தொடங்கின லோகபாலானாம் அஷ்டதிக் பாலகர்கள் இருக்காளே, அந்த அஷ்டதிக் பாலகர்களில 4 அஷ்டதிக் பாலகர்களாக்கும் அங்க இருக்கா. அந்த இடத்துல 4 திக்குகளை பரிபாலனம் பண்ணறவா அங்க இருக்கா. கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு இப்படின்னு. அதாக்கும் இங்க சத்வாரி புராணி 4 புறங்கள் அங்க இருக்கு. இந்திரனோடு புறம் அது கிழக்கு பாகத்திலையும், தெற்கு பாகத்தில் யமனோடு புறவும், மேற்கு பாகத்தில் வருணனோடு புறவும், வடக்கு பாகத்தில் குபேரனோடு புறவும் இருக்கு. எது மானசோத்தர பர்வதத்தோடு உபரிஷ்டாது மேல் பக்கத்திலே ஆயிட்டு மேரு பர்வதத்தை பரிபிரமதா நன்ன சுற்றி பிரதர்ஷனம் வச்சுண்டு சூரியரதஸ்யா சூரியன் சஞ்சாரம் பண்ணற ரதம் சம்வத்சர ஆத்மகம் சக்கரம் காலச்சக்கர ஸ்வரூபமாயிருக்கிற அந்த சக்கரம் தேவானாம் தேவர்களோடு அஹோராத்திராபியாம் பகலும் ராத்திரியுமாயிட்டு
இங்கே காலச்சக்கரம் அப்படிங்கிறது பகவானோடு சுதர்சன சக்கரமாக்குமே. அந்த காலச்சக்கரம் രാവും പകലും ഇടതടവില്ലാതെക്ക് കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് പരിഭ്രമതി ചുറ്റിക്കറങ്ങുന്നത്, വട്ടപ്പാലം ചുത്തുறது. ഉത്തരായനവും ദക്ഷിണായനവുമായിട്ട് ഭഗവാനോട് കാലചക്രം ഇപ്പടി ചുറ്റിക്കറങ്ങുறது.